الحمد لله رب العالمين والصلاة والسلام على خاتم الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, சென்ற கிழமை உங்களுக்கு முன்னால் சூரா லுக்மானுடைய அந்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய குழந்தைக்கு செய்த உபதேசங்கள், அது வாழ்க்கையில் மறக்க முடியாத உபதேசம். அல்லாஹு தஆலா தன்னுடைய குர்ஆனில் அந்த லுக்மான் தன்னுடைய குழந்தைக்கு செய்த உபதேசத்தை அல்லாஹ் பட்டியலிட்டு ஒன்றன் பின் ஒன்றாக கிட்டத்தட்ட 10 உபதேசங்கள் அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகின்றான். இது அல்லாத ஏனைய வசியத்துக்களும் அவர் செய்த தன்னுடைய குழந்தைகளுக்கு செய்த உபதேசங்களையும் கிதாபுகளில் அல்லாமா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றோர் பதிவு செய்திருக்கிறார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த லுக்மான் மிகப்பெரிய ஒரு அறிவாளியாக அல்லாஹ் இவருக்கு மிகப்பெரிய ஆற்றல்களை அல்லாஹ் கொடுத்திருந்தான். ஒரு முறை அவருடைய எஜமான், இவர் ஒரு எஜமானுக்கு அடிமையாக இருந்தார். ஒரு நீக்ரோ என்பதாக சென்ற கிழமை அவருடைய மகனுக்கு செய்த சில உபதேசங்களை உங்களுக்கு முன்னால் சொல்லி காட்டினேன். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றும் அதனுடைய ஒரு பகுதியை நான் உங்களுக்கு முன்வைக்க விரும்புகிறேன். இந்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய எஜமான் ஒரு முறை அவரை கூப்பிட்டு சொன்னார், ஒரு ஆட்டை அறுத்து அந்த ஆட்டில் இருக்கக்கூடிய சிறந்த பகுதியை எடுத்துக்கொண்டு வருவீராக. ஹஜ்ரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு ஆட்டை அறுத்து அதனுடைய நாக்கையும் அதனுடைய இதயத்தையும் கொண்டு வந்தார்கள், ஆட்டையும். இன்னும் கொஞ்சம் நாளைக்கு பிறகு அதனுடைய எஜமான் சொன்னார், ஒரு ஆட்டை அறுத்து அந்த ஆட்டில் இருக்கக்கூடிய மோசமான பகுதியை கொண்டு வருவீராக. ஹஜ்ரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீண்டும் ஒரு ஆட்டை அறுத்து அந்த ஆட்டில் 2 பகுதியை கொண்டு வந்தார்கள். அதுவும் அந்த நாக்கு அந்த ஹாட்டாக இருந்தது. இதை பார்த்து ஆச்சரியம் அடைந்த அவருடைய எஜமான் கேட்டார், ஒரு சிறந்த பகுதியை கொண்டு வர சொல்லும் பொழுது நீ நாக்கையும் அந்த ஹாட்டையும் கொண்டு வந்தீர், அதே போல இந்த ஆட்டில் மோசமான ஒரு பகுதியை கொண்டு வர சொல்லும் பொழுது அந்த நாக்கையும் அந்த ஹாட்டையும் திரும்ப கொண்டு வந்தீர், என்ன இதற்கு விளக்கம் என்று கேட்ட பொழுது ஹஜ்ரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இந்த 2ம் சரியாக இருந்தா எல்லாமே சரி, இந்த 2ம் சரியாக இருந்தால் அனைத்தும் சரியாகிவிடும், எது இந்த 2ம் கெட்டால் அனைத்தும் கெட்டுவிடும். இந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா ஹிக்மத்துடைய கதவுகளை அல்லாஹ் அவருக்கு திறந்து கொடுத்திருந்தான். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் உலகத்தில் செல்வந்தர்களாக இருக்கிறோம், படித்தவர்களாக இருக்கின்றோம், பட்டதாரிகளாக இருக்கின்றோம். ஆனால் நாம் வளர்க்கும் குழந்தை நமக்கு பிரயோஜனம் உள்ள குழந்தைகளாக இருக்க வேண்டும். நம்முடைய குழந்தைகளுக்கு ஆரம்பத்திலிருந்து பேசிக்லேயே நம்முடைய குழந்தைகளை நாம் சரியாக வளர்க்க வேண்டும். அவர்களுக்கு அல்லாஹ் யார், ரசூல் யார், நபி யார், இவைகளை நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா மாத இப்னு ஆதம இன் கத அமலுஹு இல்லா மின் ஸலாத்தின், ஒரு அடியான் மௌத்தாகி விட்டால் அவனுடைய எல்லா அமல்களும் துண்டிக்கப்படுகிறது, 3 அமல்களை தவிர. இவன் மௌத்தாகினாலும் 3 அமல்கள், இவன் உலகத்தில் விட்டு சென்ற அமல்களுடைய நன்மை இவனுக்கு வந்து சேரும். அதில் ஒன்று சொன்னார்கள், அவ்வலதின் சாலிஹின் யதுஉ லஹு, இவருக்கு துஆ செய்யக்கூடிய சாலிஹான பிள்ளை, என்னுடைய மௌத்துக்கு பிறகு ஏண்ட குழந்தை எனக்கு துஆ செய்ய வேண்டும் என்று விட்டு போகக்கூடிய பேரன்களாக, தாய்மார்களாக, தந்தைமார்களாக நானும் நீங்களும் இருக்க வேண்டும். குழந்தைகளுக்காக வேண்டி சம்பாதிக்கின்றோம், குழந்தைகளுக்காக வேண்டி இரவு பகலாக மழை வெயில் பாராமல், சூடு குளிர் பாராமல் கஷ்டப்பட்டு தியாகம் செய்து சம்பாதிக்கிறோம். ஏன்? என்னுடைய அந்த கண்மணிகளுக்காக வேண்டி நான் சம்பாதிக்கின்றேன், என்னுடைய அந்த குழந்தைகளுக்காக வேண்டி சம்பாதிக்கின்றேன். அப்படித்தான் நானும் நீங்களும் இன்று இருக்கின்றோம். கண்ணியமானவர்களே, உங்களுடைய மௌத்துக்கு பிறகு அந்த குழந்தை கையேந்தி துஆ செய்யணும், அல்லாஹ் மக்ஃபிர்லி வாலிதைய, அல்லாஹ் மக்ஃபிர்லி அபவைய, யா அல்லாஹ் என்னுடைய தாய் தந்தையருடைய குற்றங்களை மன்னிப்பாயாக, என்னுடைய தாய் தந்தையருடைய பிழைகளை மன்னித்தருள்வாயாக. இன்று நம்மில் எத்தனை பேர் இறந்த, மறைந்த, நம்மை விட்டும் சென்ற தாய் தந்தையர்களுக்கு துஆ செய்கிறோம்.
அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு நானும் நீங்களும், நான் இந்த இடத்தில் பேசுவதற்கும் இப்படிப்பட்ட ஒரு நிலைமையை நீங்கள் வருவதற்கும் யார் காரணமாக இருந்தார்கள்? ஏன் உங்களுடைய தாய் தந்தையர்கள், உங்களுடைய தாய் தந்தையர்கள். அவர்கள் பெற்றெடுத்து வளர்த்து பாலூட்டி நமக்கு சரியான ஒரு பாடத்தை கற்று நம்மை வளர்த்து இந்த ஒரு நிலைமைக்கு விட்டு சென்றார்கள். அந்த தாய் தந்தையர்களுக்கு துஆ செய்யக்கூடிய குழந்தைகளாக நானும் நீங்களும் மாற வேண்டும். இதுதான் சூரா லுக்மான் நமக்கு படித்து தருகிறது. ஒரு தந்தை அந்த குழந்தையை பெற்றெடுத்த பிறகு அது எப்படி வளர்க்க வேண்டும், அதை எப்படி அழைக்க வேண்டும், இன்று நம்முடைய எத்தனையோ பெற்றோர்கள், பேரண்ட்ஸ்கள் குழந்தைகளை கூப்பிடும் பொழுது முறைகேடான வார்த்தைகளை அவர்களை சொல்லி அழைக்கிறார்கள். சில பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு பதுவா செய்கிறார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படிப்பட்ட பெற்றோர்களாக இருக்கக்கூடாது. நாம் இருக்க வேண்டும். சூரா லுக்மானில் அல்லாஹ் எப்படி அந்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அந்த குழந்தைக்கு எப்படி நசீஹத் உபதேசம் செய்தாரோ அப்படிப்பட்ட தாயாக தந்தையாக நான் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட குழந்தையாக நம்முடைய குழந்தைகள் உருவாக வேண்டும். என்ன சொன்னார்கள்? லா துஷ்ரிக் பில்லாஹ், தௌஹீதின் பக்கம் வழிகாட்டினார். ஷிர்க் வைக்காதே, இணை வைக்காதே. வாப்பா உம்மா ஷிர்க் பித்அத்தை பேசினா மட்டும் போதாது, அவருடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். இன்றைக்கு பித்அத்தை பேசுகிறார்கள், ஷிர்க்க பேசுகிறார்கள், குர்ஆன் பேசுகிறார்கள், சுன்னா பேசுகிறார்கள். ஆனால் அவர்களிடம் இந்த ஒன்றுமே இல்லை. கண்ணியமானவர்களே, நேரம் போதா சுருக்கமாக சொல்கின்றேன். பிறகு சொல்லிக் கொடுத்தார், யா புனைய, நீ எந்த பாவம் செய்தாலும் அந்த பாவத்தை அல்லாஹ் டைரக்டா பார்த்து கொண்டிருக்கின்றான். அது எப்படி ஒளித்து மறைத்து செய்தாலும் அதை நாளை மறுமையில் அல்லாஹ் கொண்டு வருவான். மூன்றாவது சொன்னார்கள், அகிமிஸ் ஸலா, தொழுகையை நிலைநாட்டுவீராக, தொழுகையை நிறைவேற்றுவீராக. தொழுகை மிக முக்கியமான ஒரு கடமை. எந்த மனிதரிடம் தொழுகை இல்லையோ அவனிடம் நிம்மதி பறிக்கப்படும். நிம்மதி இல்லாத வாழ்க்கையை அல்லாஹ் கொடுப்பான். வாழ்க்கையில் பரக்கத் கிடைக்காது. இன்னைக்கு சில பேர் சொல்றாங்க, நாங்க தொழுகிறோம் தான், நேரம் தவறி தொழுகிறோம் தான், உரிய நேரத்தில் தொழுகிறோம் இல்ல, தொழுகிறோம் தான், ஆனால் இமாம் ஜமாத் மிஸ் பண்ணுகிறோம். கண்ணியமானவர்களே, இதனால வாழ்க்கையில முசீபத்தை சந்திக்க கூடியவர்கள் அதிகமானவர்கள் இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? பச்பன் சே, அதாவது சிறு பிராயத்தில் இருந்து முரு அவுலாதக்கும் பிஸ்ஸலாத் வஹும் அப்னாஉ ஸப்இ ஸினீன், உங்களுடைய குழந்தைகள் 7 வயதை அடையும் பொழுது அவர்களுக்கு தொழுகையை ஏவுங்கள். இன்று வாப்பாக்கு 40 வயதாயிட்டு, தாடியும் பழுத்து, தலைமுடியும் பழுத்து, அப்படியே வயசாலியாக இருக்கிறாரு, இன்னும் தொழுகை இல்லை. அவர் நினைச்சா தொழுகிறாரு, நினைச்சா விடுறாரு. சில பேர் இருக்காங்க தானே, நினைச்சா பிசினஸ் செய்வாங்க, நினைச்சா விடுவாங்க. அது மாதிரி இன்றைக்கு சில பேருடைய இபாதத்துக்களும் ஆகிவிட்டது. அவங்க விரும்பினா தொழுவாங்க, விரும்பினா தொழ மாட்டாங்க. அப்படி இருக்கக்கூடாது. தொழுகை என்பது மனிதனுக்கு இன்றியமையாத, உடம்புக்கு தலை எப்படி அவசியமோ இதே போன்றுதான் தொழுகை. இந்த தொழுகையை நாங்க எப்படி ஆக்கிட்டோம் சொன்னா, எங்களுக்கு நேரம் கிடைச்சா தொழுவோம், நேரம் கிடைக்கலாட்டி தொழ மாட்டோம். கண்ணியமானவர்களே, அப்படித்தான் நாங்க இருக்கிறோம். ஆனா தொழுகையுடைய எல்லா ஹதீஸும் எங்களுக்கு தெரியும், தொழுகையுடைய எல்லா குர்ஆன் ஆயத்தும் எங்களுக்கு தெரியும், தொழுகையுடைய எல்லா சப்ஜெக்டும் எங்களுக்கு தெரியும். ஆனா நான் தொழுகையாளி ஆக இல்ல, நான் தொழ மாட்டேன். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி இருக்கக்கூடாது. ஹஜ்ரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார், யா புனைய அகிமிஸ் ஸலா. பிறகு சொன்னார்கள், வஅ்முர் பில் மஅரூஃப் வன்ஹா அனில் முன்கர், நன்மை ஏவனும் தீமையை தடுக்க வேண்டும். வலா துஸஇர் ஹத்தக லின்னாஸ், மனிதர்களை கேவலமாக பார்க்காதே, மனிதனுடைய முகத்தை விட்டும் உன்னுடைய முகத்தை திருப்பாதே. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு வசியத்து செய்தார்கள், உபதேசம் செய்தார்கள். சக்கராத்துடைய நேரத்தில் சொன்னார்கள், என் அருமை குழந்தைகளே, என் அருமை மகன்களே, உங்களுடைய வயதை விட உங்களுடைய வயதுக்கு மேலால் மூர்த்தவர்களை கண்டால் நீங்கள் உங்களுடைய தந்தையாக நினையுங்கள். உங்களுடைய வயதில் குறைந்தவர்களை கண்டால் உங்களுடைய குழந்தைகளாக நினையுங்கள். உங்களுடைய வயதுக்கு சமமாக கண்டால் உங்களுடைய சகோதரன் என்பதாக நினையுங்கள். இன்று பெரியவர்களுக்கு மரியாதை இல்லாமல் போய்விட்டது, சிறியவர்களுக்கு இரக்கம் இல்லாமல் ஆகிவிட்டது. நம்முடைய ஃபேமிலி குடும்பத்தார்களை அனுசரித்து நடக்காத ஒரு காலமாக மாறிவிட்டது.
அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி இருக்கக்கூடாது. வலா துஸக்கிர் ஹத்தக லின்னாஸ் வலா தம்ஷி ஃபில் அர்லி மர்ஹா. பூமியில் அகம்பாவம் கொண்டவனாக நடக்காதே. பூமியில பெருமை அடித்தவனாக தன்னுடைய அழகாலேயோ அறிவாலேயோ செல்வத்தாலேயோ பட்டாளங்களாலேயோ தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தாலேயோ உலகத்தில் பெருமை அடித்து வாழ்ந்தவர்கள் உருப்பட்ட வரலாறு கிடையாது. இன்னைக்கு பணம் வந்துட்டா ஒரு 2-3 வாகனத்தை வித்துட்டா அவரை பிடிக்கலாது, அவரை பிடிக்கலாது, அடுத்தவரை மதிக்கிற இல்ல. அவருக்குன்னு ஒரு ஸ்டைல், அவருக்குன்னு ஒரு நட, அவருக்குன்னு ஒரு கொஞ்சம் பேரு. கண்ணியமானவர்களே, இதுதான் பெருமை. பெருமை என்ன சொன்னார்கள்? வலா தம்ஷி ஃபில் அர்லி மர்ஹா. பூமியில் அகம்பாவம் கொண்டவனாக நீ நடக்காதே. பணம் கூட கூட, பதவி உயர உயர, சொத்து சேர சேர பணிவு வர வேண்டும். பணிவு பணிவு. மன் தவாலஅ லில்லாஹ் ரஃபஅஹுல்லாஹ். யாருக்கு பணிவு வருகிறதோ, பணிவு பணிந்து பணிந்து போகிறாரோ, அல்லாஹ் பல அந்தஸ்துக்களால் இவர்களை உயர்த்துவார். இன்னைக்கு இவர்கிட்ட பணம் இருக்குது, செல்வம் இருக்கு, பட்டம் இருக்குது, ஆட்சி இருக்குது, அதிகாரம் இருக்கிறது, அடக்கி ஆளுகிறார்கள், அடுத்தவர்களை மிரிக்கிறார்கள், அடுத்தவர்களை உதாசீனம் செய்கிறார்கள். அல்லாஹ் கோடீஸ்வரன் என்று சொன்ன உலகத்தில் ஒரே ஒரு மனிதர் தான் காரூன். காரூன் எனக்கு உங்களுக்கு நம்முடைய பரம்பரைக்கு பல தலைமுறைக்கு இது ஒரு பெரும் பாடம். அல்லாஹ் என்ன சொன்னான்? லா தஃப்ரஹ். இத குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அவருடைய காரூனுடைய சமூகம் பார்த்து சொன்னார்கள், லா தஃப்ரஹ் லா தஃப்ரஹ் இன்னல்லாஹ லா யுஹிப்புல் ஃபரிஹீன். காரூனுக்கு ஏன் சொன்னார்கள்? அகம்பாவம் கொள்ளாதே, பெருமை அடிக்காதே. ஏன் சொன்னார்கள்? இவனுக்கு பணம் கூட 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 இவனுக்கு பெருமை வந்தது, பெருமை வந்தது. இதனால தான் யாருக்கு பணம் கூடுகிறதோ, செல்வம் கூடுகிறதோ அவர்களுக்கு பணிவு வரணும். பணிவு இல்லை என்றால் அவர்கள் பெருமையாளி. அல்லாஹ் சொல்லிட்டு சொல்கிறான், இன்னல்லாஹ லா யுஹிப்பு குல்ல முக்தாலின் ஃபகூர். பெருமை அடிக்க கூடியவர்களை அல்லாஹ் விரும்புவதில்லை. பிறகு லுக்மான் சொன்னார்கள், வக்ஸித் ஃபீ மஷ்இக. மகனே, நடக்கும் பொழுதும் நிதானமாக நடக்கணும், நடக்கும் பொழுதும் நிதானமாக நடக்கணும். வக்துல் மின் சௌத்திக. நேரம் போதாது, கூடுதலான விளக்கம் இருக்கிறது. வக்துல் மின் சௌத்திக, உன்னுடைய சத்தத்தை தாழ்த்தி பேச வேண்டும். இன்னைக்கு பார்க்கிறோம், எங்க போனாலும் எங்கட முஸ்லீம்களிடம் இருக்கக்கூடிய வீக் பாயிண்ட் என்ன தெரியுமா? லேசா பேச தெரியாது, லேசா பேச தெரியாது. பேச்சில் ஒரு 4 பேர் இருந்தா 40 பேர் இந்த மாதிரி சத்தம் வரும். 4 பேர் இருந்தா 40 பேருடைய சத்தம் வரும். அந்த அளவுக்கு எங்களுடைய சத்தங்கள் உயர்கிறது, சத்தங்கள் உயர்கிறது. சொன்னார்கள், வக்துல் மின் சௌத்திக் இன்ன அன்கரல் அஸ்வாத்தி லஸௌத்துல் ஹமீர். சத்தத்தை மகனே குறைத்துக் கொள்வீராக. ஆட்களோடு மனிதர்களுடன் பேசும் பொழுது நிதானமாக பேச வேண்டும், அருமையாக பேச வேண்டும், ஸ்வீட்டாக பேச வேண்டும். எங்களுடைய பேச்சுக்கள் மனைவியோட பேசினாலும் சத்தம் கூட, உலமாக்களுடன் பேசினாலும் சத்தம் கூட, பள்ளிக்குள்ள வந்தாலும் இதே பிரச்சனை தான். கண்ணியமானவர்களே, அப்படி இருக்கக்கூடாது. பிரான்ஸ்ல ஒரு சர்ச் ஒன்றைக்கு, ஒயிட் சர்ச், அதுக்குள்ள ஒரு நாளைக்கு 1000 மக்கள் வந்து வந்து போகிறார்கள். உள்ளுக்கு ஒரு சத்தம் இல்லை. ஒவ்வொரு வாசல்லையும் செக்யூரிட்டி. யாரு சரி சத்தம் போட்டா லேசா பேசினாலே இந்த பாம்பு, நல்ல பாம்பு சீருத மாதிரி ஒரு சத்தம் கொண்டு வரும். யாரும் பேச மாட்டாங்க. ஆனா மஸ்ஜிதுக்குள்ளால சத்தம் கூட. அல்லாஹ் மன்னிக்கணும். சொன்னார்கள் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ் குர்ஆன் சொல்கிறான், இன்ன அன்கரல் அஸ்வாத்தி லஸௌத்துல் ஹமீர். இப்படி சத்தத்தை உயர்த்தி பேசுற இருக்கிறதே, இது கழுதையுடைய சத்தத்துக்கு சமம். அல்லாஹ் வெறுக்கின்றான். இன்ன அன்கரல் அஸ்வாத்தி லஸௌத்துல் ஹமீர். கண்ணியமானவர்களே, இது போல இன்னும் சொன்னார்கள், மகனே நீ அதிகமாக ரப்பிக்ஃபிர்லியை ஓதுவீராக. ரப்பிக்ஃபிர்லி ரப்பிக்ஃபிர்லி ரப்பிக்ஃபிர்லி, இதை அதிகமாக உன்னுடைய நாவில் நீ வைத்துக் கொள்வீராக. உன்னுடைய நாவை திக்ரால் நீ திளைத்து லைத்திருப்பீராக. எப்படி? அல்லாஹ், யா அல்லாஹ் என்னை மன்னித்தருள்வாயாக, நான் ஒரு பாவியா அல்லாஹ் என்னை மன்னித்தருள்வாயாக. சொன்னார்கள், மகனே கடன் எடுப்பதில் இருந்து உன்னை பாதுகாத்துக்கொள். இது பகலையில் இரவில் உனக்கு சஞ்சலத்தையும், பகலையில் உனக்கு கேவலத்தையும், இரவில் உனக்கு சஞ்சலத்தையும் துக்கத்தையும் கொண்டு வரும். எனவே கடன்ல இருந்து உன்னை பாதுகாத்துக்கொள். இன்னும் சொன்னார்கள், என் அருமை மகனே, இஹ்ஃபல் ஐனக ஃபீ புயூத்தின் நாஸ். மக்களுடைய வீடுகளுக்கு உள்ளால் சென்றால், அடுத்தவருடைய வீடுகளுக்கோ அடுத்தவருடைய இடத்துக்கோ சென்றால் உன்னுடைய பார்வையை நீ தாழ்த்திக்கொள். சொன்னார்கள், இஹ்ஃபல் லிசானக ஃபீ மஜாலிசின் நாஸ். மக்களுடன் இருக்கும் பொழுது, ஒரு மஜ்லிஸ்ல இருக்கும் பொழுது உன்னுடைய நாவை பேணுதலாக வச்சுக்கோ. வாயை பொத்தி கொண்டு பேசாம இருக்கணும்.
கண்ணியமானவர்களே, இந்த அடிப்படையில் சூரா லுக்மான் இன்னும் நிறைய பாடங்களை எங்களுக்கு படித்து தருகிறது. வல்ல நாயன் நம் அனைவருக்கும் இந்த குர்ஆனை சுன்னாவை பின்பற்றக்கூடிய நன்மக்களாக நம்மளை ஆக்கி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி.